அதிகாரம் 1 வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 5 முதல் 25 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 5 தொடக்கம் 25 முடிய. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அவர் செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்போது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதே, உம் மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்துக்கு உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பெயர் வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணீர் படாமல் இருந்தார். மக்களுள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்தார். இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்களை மூடுவோம். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தோடு, என்ற நம்பிக்கையோடு, இதோ இந்த விடுவிக்க இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாட்டிலே வந்திருக்கிறோம். மிகச்சிறப்பாக குழந்தை பாக்கிய வரத்திற்காக ஜெபிப்பதற்காக கணவன் மனைவியால் இறைவனுடைய அருளை, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை, இறைவனுடைய மாபெரும் கொடையாகிய குழந்தை செல்வம் என்ற இந்த பரிசை இந்த நாளிலே கடவுள் எனக்கு நிச்சயம் வாக்களிப்பார் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த புனித தளத்திலே அமர்ந்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் உங்களுடைய இந்த நம்பிக்கையை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுங்கள். இதோ ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற இந்த விசுவாச சத்தியத்தை
இதோ இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில நாம் கேட்க இருக்கிற இந்த இறை வார்த்தை, இதோ இந்த இறை வார்த்தை இது எனக்கான வாக்குறுதி என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நிச்சயம் கடவுள் அவர் எனக்கு இந்த நாளிலே வாக்களிப்பதை செய்வார் என்ற நம்பிக்கையில ஒரு நிமிடம் நம்மையே தூய ஆவியானவருடைய இந்த அபிஷேக வல்லமைக்குள்ளே ஒப்புக்கொடுப்போம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு சுகம் உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு நிறைவு உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு எல்லா விதமான வல்லமைகளும் உண்டு என்ற இதோ இந்த மகிமையில் இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காய், நம் ஒவ்வொருடைய உள்ளங்களை நிரப்பும்படிக்காய் இதோ இந்த வேளையில பொழுதிலும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை நம் ஒவ்வொருவரையும் இறங்கும்படிக்காய் ஆண்டவரிடத்துல நம்மையை நாம் ஒப்புக் கொடுப்போமா? இதோ வல்லமை தேவே தேவா, இதோ இந்த வேளையிலே ஒரு வல்லமையால் இப்பொழுது எங்கள் நிரப்போம், உமது அபிஷேகத்தால் எங்கள் நிரப்போம், உமது தேவ வல்லமையினால் நிரப்பும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காய் நம்மையை நாம் ஒப்புக் கொடுத்து நம்மையை முழுமனதோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல இதோ அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய சுகத்தை, அவருடைய தூய ஆவி வல்லமையை நாம் கேட்டு இந்த வேளையில நம்மையே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாய் புகழ்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை துதித்து இந்த இறை வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை நாடும் தேவா, வல்லமை நாடும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போது நாடும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போது நாடும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை,
தூய சவேரியாரின் அன்பு பக்தர்களே, இதோ மகிழ்ச்சியாக ஆனந்தத்தோடு நாம் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். நாம் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் தனது வல்லமை மிக்க மன்றாட்டினால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கடந்த ஆண்டு முழுவதுமாக நமக்கு பெற்றுத்தந்த நம் பாதுகாவலர் தூய சவேரியாருடைய இந்த மாபெரும் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த 9வது நாளிலே மிக சிறப்பான முறையில் குழந்தை பாக்கியத்திற்காக இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதியருக்கும் ஒரு வாக்குறுதியின் நாளாக இந்த நாளை ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 127:3 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: குழந்தைகள் பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேரு அவர் அளிக்கும் பரிசில். குழந்தை செல்வம் அல்லது மக்கள் பேரு என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், கடவுள் கொடுக்கின்ற செல்வம், கடவுள் கொடுக்கின்ற பரிசு. எனவே ஒவ்வொரு குழந்தை செல்வமும் ஒவ்வொரு குழந்தையும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது நமது முயற்சிகளோ அல்லது அது நமது வேண்டுதல்களோ நமது ஆசைகளின்படியோ அல்ல. கடவுள் நினைப்பதால், அவர் நமக்கு கொடுக்க விரும்புவதால், அவர் நம் வாழ்க்கையில இந்த குழந்தை செல்வம் என்ற பரிசை அவர் திட்டமிட்டு வைத்திருப்பதால் மட்டுமே இந்த குழந்தை செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் தொடக்க நூல் 33வது அதிகாரம் 5வது திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம்: யாக்கோபு தன் சகோதரனான ஏசாவை ஏமாற்றிவிட்டு அவர் ஏமாற்றுக்காரனாய் அவர் ஓடி விடுகிறார். அவர் வளர்ந்து அவர் திருமணம் செய்து கொண்டு அவருக்கு பிள்ளைகள், அவருடைய கால்நடைகள், செல்வங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தான் சொந்த நாட்டிற்கு செல்ல விரும்புகிறார். எனவே அப்படி செல்லுகின்ற பொழுது, இதோ நான் என் சகோதரனை சந்திக்க நேரிடுமே, நான் அவரை ஏமாற்றி தலைமகனுக்குரிய உரிமையை, ஆசீர்வாதத்தை நான் பறித்துக் கொண்டு ஏமாற்றுக்காரனாய் நான் சென்று விட்டேனே என்ற கோபத்தில், என்ற ஆத்திரத்தில் என்னை கொல்ல தேடுவாரே என்ற பயத்தோடு யாக்கோபு அவர் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய வேலைக்காரிகள், அவருடைய பிள்ளைகள், கால்நடைகள் எல்லாவற்றையும் அவர் தன்னோடு அழைத்து வருகிறார். வருகிற பொழுது ஒருவேளை என்னுடைய அண்ணன், என் சகோதரன் எசாயு இன்னும் ஒருவேளை என் மீது கோபமாயிருந்தால், அவர் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலையாட்களின் பிள்ளைகளின் கால்நடைகளை கொன்று அவர் கோபத்தை தீர்த்துக் கொள்ளட்டும். அப்படியும் அவர் கோபம் தீரவில்லை என்றால், என்னுடைய பிள்ளைகளை அவர் கொன்று போடட்டும். அப்படியும் கோபம் தீரவில்லை என்றால், கடவுள் அவருடைய திட்டத்தின்படி அடக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய வேலையாட்களை முதலிலே அனுப்புகிறார். பின்பாக அவருடைய வேலையாட்களுக்கு பின்பாக அவருடைய வேலையாட்களுடைய பிள்ளைகள், அடுத்து அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், இறுதியாக அவர் மிகவும் அன்பு செய்த அவருடைய மகன் யோசேப்பை அவர் அழைத்து அவர் முன்னே நடந்து கொண்டிருக்கிறார். எனவே யாக்கோபு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் எசாயு முன்னே ஓடி செல்லுகிறார். ஓடி சென்று இவர் நடுக்கத்தோடு போகிறார், பயத்தோடு போகிறார், அச்சத்தோடு போகிறார், என்ன செய்வாரோ என்று. ஆனால் எசாயு அவற்றையெல்லாம் பார்த்தவுடன் யாக்கோபிடம் கேட்கிறார்: இதோ உம்மோடு இருக்கும் இவர்கள் எல்லோரும் யார்? உம்மோடு இருக்கின்ற இவர்கள் எல்லோரும் யார் என்று கேட்ட பொழுது யாக்கோபு இவ்வாறு சொல்லுகிறார்: அவர்கள் உம் அடியானாகிய எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகள். உம் அடியானாகிய எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகள் இவர்கள் என்று சொல்லுகிறார். என் பிள்ளைகள் அனைத்தும் கடவுள் எனக்கு அவர் கருணை கண்கொண்டு கொடுத்தவை, கடவுள் கொடுத்த குழந்தைகள் என்று சொல்லுகிறார். தொடக்க நூல் 48வது அதிகாரம் 9வது திருவசனத்தில் நாம் பார்க்கிறோம்:
யாக்கோபு அவர் தனது இறுதி காலத்திலே இருக்கிறார். யோசேப்பு அவர் எகிப்து நாட்டிலே தன் சகோதரர்களால் விற்கப்பட்டவர். தன் சகோதரரால் விற்கப்பட்டு அவர் எகிப்திற்கு நாடு கடத்தப்பட்டு அங்கு எகிப்தின் ஆளுநராய் இருக்கிறார். தன் சகோதரர்கள் தன்னை தேடி வருகிற பொழுது, இதோ நாம் விற்ற நம் சகோதரர் என்று அவர் வெளியே தன்னை வெளிப்படுத்தியவுடன் நம்மை என்ன செய்வாரோ என்று அவருடைய காலடியிலே அவர்கள் விழுந்து வணங்குகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டு அழுகிறார், முத்தமிடுகிறார். இந்த செய்தி தன் தந்தை யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது எல்லா படைகளோடும் சேர்ந்த தன் பிள்ளைகள் எல்லோரோடும் இணைந்து தன் தந்தை நாட்டிற்கு யோசேப்பு செல்கிறார். அப்பொழுது யாக்கோபு யோசேப்பை பார்த்து, இவர்கள் எல்லாம் யார்? யோசேப்பே, இதோ இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்ட பொழுது யோசேப்பு சொல்லுகிறார். யோசேப்பு தன் தந்தையிடம், இந்நாட்டில் கடவுள் எனக்கு தந்தருடைய பிள்ளைகள், மைந்தர்கள். அது அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். குழந்தை செல்வம் என்பது கடவுளின் கொடை, கடவுளின் செல்வம், கடவுள் கொடுக்கிற பரிசு. அது கடவுளின் திட்டம், கடவுளின் திட்டம். இது கடவுளின் திட்டம் படைப்பின் தொடக்கத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அவர் படைத்தார். படைப்பின் தொடக்கத்திலே ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். படைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தொடக்க நூல் 1:28 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அவர் படைத்து ஆணும் பெண்ணுமாய் படைத்து அவர்களுக்கு அவர் ஆசி வழங்குகிறார். கடவுள் அவர்களுக்கு எவ்வாறு ஆசி வழங்குகிறார்? இதோ நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வாதத்தை, பழுகி பெறுவதற்கான ஆசீர்வாதத்தை, ஒரு கணவன் மனைவி ஒரு திருமணத்தின் ஆசீர்வாதத்தை கடவுள் படைப்பின் தொடக்கத்திலேயே கொடுத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கொடுத்தார். அமர்வுக்குரியவர்களே, தொடக்க நூல் 13வது அதிகாரம் 16வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் யார்? ஆபிரகாம் யார்? அப்பொழுது 75 வயது நிரம்பிய ஒரு வயதானவர், 75 வயது நிரம்பிய ஒரு வயதானவர், பிள்ளை பெற முடியாத நிலையில் இருக்கிற அவருடைய மனைவி சாரா, அப்படிப்பட்டவரிடத்திலே ஆண்டவர் வாக்குறுதியை சொல்கிறார். குழந்தை இல்லை, குழந்தை பெற முடியாத சூழ்நிலை, வயது மூப்பு, மாதவிடாய் நின்று போன ஒரு சூழ்நிலை. இந்த தம்பதியிடத்திலே ஆண்டவர் வருகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதியிடத்திலே ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார்? ஆபிரகாம், உன் வழி மரபினரை பூ உலகில் மண்ணை போல நான் பெருக செய்வேன், இந்த கடற்கரை மணல்களை போல உன் சந்ததி வருவோம். இடத்துல சொல்றாரு, குழந்தையே இல்லாத ஒரு இடத்துல, குழந்தை பெற முடியாத சூழ்நிலை இருக்கிற தம்பதியிடத்திலே சொல்கிறார், உன் சந்ததி. சந்ததியே இல்லாத ஒரு இடத்திலே ஆண்டவர் வாக்குறுதியை பாருங்கள், ஆண்டவரின் வாக்குறுதியை பாருங்கள். தொடக்க நூல் 16:10 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற, இங்க அமர்ந்திருக்கிற, குழந்தை வரத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளே, இதே சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அந்த ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் இந்த வாக்குறுதியை தான் சொன்னார். உங்களுடைய இந்த சூழ்நிலை தான் அதைவிட மோசமான, அதைவிட மிக 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 ஒரு வருத்தத்துக்குரிய, நம்பிக்கை அற்ற நிலையில் வாழ்ந்தவர்கள், வயது முதிர்ப்பு, நம்பிக்கையற்ற நிலை. ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். உன் வழிமரபினர்கள், உன் வழிமரபினர்கள் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் பெருக செய்வேன். ஆபிரகாம் 75 வயது நிறைந்த ஆபிரகாம் நம்பினார். கடவுள் வாக்குறுதியை நம்பினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் வாக்குறுதியை நீங்கள் நம்புங்கள். கடவுள் வாக்குறுதியை நீங்கள் நம்புங்கள். அந்த வாக்குறுதி என்பது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, வாக்குறுதி என்பது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல,
விசுவசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அது. எனவேதான் ரோமையருக்கு எழுதிய திருமடலில் 4வது அதிகாரத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். 19வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பவுல் சொல்கிறார், தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்த போதும் கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். நம்பிக்கையில் வலுப்பெற்றார், கடவுளின் வாக்குறுதியை அவர் நம்பினார், ஐயப்படவே இல்லை, விசுவசித்தார். மேலும் அந்த வாக்குறுதி நிறைவேறும் என்று தன்னையே அவர் வலிமையாய் நம்பிக்கையிலே அவர் வலுப்படுத்திக் கொண்டார், கடவுளை பெருமைப்படுத்தினார். எதற்காக? இப்பொழுது நான் அனுபவிக்கிற இந்த சூழ்நிலைக்காக, பிள்ளை இல்லை என்ற இந்த சூழ்நிலைக்காக கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே ஆண்டவர் அவருக்கு நீதியாய் கருதினார். இப்பொழுது பாருங்கள், பவுல் இவ்வாறு சொல்கிறார், நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கிறது. அன்று பிள்ளை வர முடியாத நிலையில் இருந்த சாராவை மட்டுமல்ல, வயது முதிர்ந்த 100 வயதாகிய ஆபிரகாமை மட்டும் இந்த வாக்குறுதி குறிக்கவில்லை. அது இப்பொழுது அதே சூழ்நிலையில் இருக்கிற நம்மையும் குறிக்கிறது, என்னையும் குறிக்கிறது. குழந்தை பாக்கியத்திற்காக இந்த ஆலயத்தில் இப்பொழுது கூடி வந்து ஜெபிக்கிறவர்கள், இன்னும் இந்த இடத்திற்கு வர முடியாமல் அம்மா எனக்காக ஜெபிங்க, அப்பா எனக்காக ஜெபிங்க, அக்கா எனக்காக ஜெபிங்க, தங்கச்சி எனக்காக ஜெபிங்க, அண்ணா தம்பி எனக்காக ஜெபிங்க என்று உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்த நண்பர்கள் உங்களிடத்திலே கேட்டிருந்தால் இந்த வேளையில் அவர்களுடைய இருவருடைய பெயரை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த ஆலயத்தில் குழந்தை பாக்கியத்திற்காய் வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் வலதுகரத்தை உயர்த்துங்க. யாரை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளின் வாக்குறுதி இது. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அன்று ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேவன் அதே வாக்குறுதியை இன்று எனக்கும் கொடுக்கிறார். அன்று ஆபிரகாமுக்கு சொன்னது, அன்று ஆபிரகாமுக்கு வாக்களித்தது இன்று எனக்கும் வாக்களிக்கப்படுகிறது. நான் நம்புகிறேன், நான் விசுவசிக்கிறேன், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மட்டும் வாக்குறுதியை கொடுக்கவில்லை, இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இணைச்சட்ட நூல் 7வது அதிகாரம் 13வது திருவசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிற பொழுது முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய முதல் ஆசீர்வாதத்தை இறை வார்த்தை நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது பாருங்கள். உங்கள் கருவினுடைய கனியை நான் ஆசீர்வதிப்பேன். உங்கள் கரு கனி தரும். கடவுள் இருக்கிற ஆசீர்வாதம் என்னது? முதல் ஆசீர்வாதம், உங்கள் கருவை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய கரு ஆசீர்வதிக்கப்படுவது கனிதரும். அது கனிதரும். தானியம், திராட்சை ரசம் என்றென்றைக்கும் நிரம்பி இருக்கும். உங்கள் நிலமும் உங்கள் கால்நடைகளும் உங்கள் மந்தைகளும் பெருகும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடவுளுடைய முதல் ஆசீர்வாதமே உங்கள் கரு ஆசீர்வதிக்கப்படும். என் சகோதர சகோதரியே, உங்கள் கரு ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறார் 14வது வசனத்தில், இணைச்சட்டம் 7:14, உங்களுளோ அல்லது உங்களுடைய கால்நடைகளிலோ மலடு என்பது இருக்காது. இறைச்சட்டம் 28:4 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுக்களும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் என்றென்றும் ஆசி பெற்றதாயிருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுதெல்லாம் ஒருவேளை நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். கடவுள்
கருவின் கனியை ஆசீர்வதிக்கிறவர், பல்கி பெருகுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறவர், பின் ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக இதற்கு பதில் தருவார். கடவுளுடைய வாக்குறுதியை நம்பிக்கையோடு கேளுங்கள். திருப்பாடல் 113:9 ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கிறார். வார்த்தையை கேளுங்க. மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கிறார், தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருளுகிறார். ஹல்லேலூயா என்று இறைவார்த்தை சொல்கிறது. என்ன சொல்றார் ஆண்டவர்? மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கிறார். அப்படி என்றால் குழந்தை செல்வம் கொடுத்து வாழ வைக்கிறார். எந்த கண்கள் நீ மலடி, எந்த கண்கள் நீ பிள்ளை வர முடியாது, நீ தகுதி அற்றவள், எந்த கண்கள், எந்த வாய் பேசியதோ, எந்த வீடு உன்னை சபித்ததோ அதே வீட்டிலே உன்னை வாழச் செய்வார். எந்த சமுதாயம், எந்த ஊர், எந்த தெரு, எந்த நண்பர்கள் உன்னை இழந்தார்களோ, நீ எந்த இடத்திலே நீ வாழ முடியாது, இந்த குறை எனக்கு இருக்கிறது, இந்த சூழ்நிலை எனக்கு இருக்கிறது, இதை விட்டு நாம் போய்விடலாம், எங்கோ தூரமாய் சென்று விடலாம் என்று நீ என் மகனே நீ கலங்காதே, அச்சப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, மலடியை அவள் வீட்டில் வாழச் செய்கிறார், தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவர் அருளுகிறார். இதுதான் ஆண்டவரே அன்புக்குரியவருடைய கடவுளின் சத்தியம். இந்த சத்தியத்தை பிடித்துக் கொண்டவர்கள், இந்த சத்தியத்தை நம்பியவர்கள், இந்த வாக்குறுதியை நம்பினவர்கள் எல்லோரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்படி என்றால் எதற்காக என் வாழ்க்கையிலே இந்த ஒரு நிலையை கடவுள் தாமதப்படுத்துகிறார்? இது ஒரு தாமதம், தடை அல்ல. அன்புக்குரியவர்களே, இது ஒரு தாமதம், இது தடை அல்ல. பல வேளைகளிலே பலர் கற்றுக் கொடுப்பதை போல பிள்ளை இல்லாதது சாபம் அல்ல. ரொம்ப பேர் அப்படிதான், பிள்ளை இல்லைன்னா சாபம். இறைவார்த்தை விவிலியம் ஒருபோதும் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. விவிலியம் பிள்ளை பெறாமல் இருப்பது, குழந்தை செல்வம் இல்லாமல் இருப்பது சாபம் என்று எங்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படி என்றால் இறைவிலியத்திலே இந்த பிள்ளை பெறாத தம்பதியரை குறித்து இறைவிலியம் என்ன சொல்கிறது? ஏன் அவர்களுக்கு இந்த நிலை? அன்புக்குரியவர்களே, பிள்ளை பெறாமல் குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் கடவுளின் வாக்குறுதி தாமதப்படுத்தப்பட்டது. அதற்கு பின் அந்த வாக்குறுதியை நம்பி அந்த வாக்குறுதியின்படி வாழ்ந்தவர்கள், அவர்களிடமிருந்து பிறந்த குழந்தைகள் அனைத்தும் ஆசீர்வாதமானவை. அந்த குழந்தைகள் விசேஷ விதமான அழைப்பை பெற்றவர்கள், கடவுளின் வல்லமையை பெற்றவர்கள். முதலாக நாம் சாரா ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். தொடக்க நூல் 11:30 வாசிக்கிறோம். சாரா மலடியாய் இருந்தாள். தொடக்க நூல் 18:10 வாசிக்கிறோம். ஆண்டவர் அவரிடத்திலே வந்து சொல்லுகிற பொழுது, சாரா, நான் மீண்டும் உன்னிடத்திலே வருகிற பொழுது உன் மடியிலே ஒரு மகன் தவழ்வான். சாரா என்ன செய்றாங்க? சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்க? நான் கிழவி. என்ன சொல்றா சாரா? நான் கிழவி. இந்த கிழட்டு வயசுலயா எனக்கு இன்பம், எனக்கு இந்த தாம்பத்திய இன்பம், அப்படிதான் சொல்றா சாரா. நான் ஒரு கிழவி, எனக்கு இந்த வயசுல போய் இந்த தாம்பத்திய இன்பமா என்று சாராள் சிரித்தாள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொன்னார், இதோ கடவுளால் ஆகாதது என்று ஏதாவது இருக்கிறதா? கணவன் மனைவியாய் இந்த இடத்துல குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிறவங்க அப்படி 2 கரத்தை அப்படி பிடிச்சுக்கலுங்க. கணவன் மனைவியாய் இங்க அமர்ந்திருந்தீங்கன்னா அவங்க 2 கை அப்படியே நீங்க பிடிச்சுக்கங்க. மற்றவர்கள் அவர்களை நினைத்து, நீங்கள் யாருக்காக ஜெபிக்க அவர்களை நினைத்து அப்படியே இந்த வாக்குறுதியை நீங்க சொல்லுங்க. கடவுளால் ஆகாதது, கடவுளால் இயலாதது, ஆண்டவருக்கு கடினமானது என்று ஒன்று கூட இல்லை. ஆண்டவரால் ஆகாதது, ஆண்டவரால் இயலாதது, கடவுளுக்கு கடினமானது என்று ஒன்று கூட இல்லை. அவர் வாக்களித்ததை செய்ய நினைப்பவர். அல்லேலூயா.
கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறீர். யோபு புத்தகத்திலே 42:2 அவர் சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு வாக்களித்தது ஒன்று கூட தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறீர். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுவோம், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது, தாமதப்படுத்தப்படலாம். ஆபிரகாமுக்கு 75 வயதிலே ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். எத்தனை வயசுல? 75 வயது. ஆனால் எத்தனை வயதிலே ஈசாக்கு பிறந்தார்? 100 வயது. எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 25. கடவுள் நேரடியா சொன்னாருப்பா, நேரடியாக ஆபிரகாமுக்கு தோன்றி ஆபிரகாம் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நேரடியாக தோன்றி அவரிடத்தில் ஆண்டவர் நேரடியாக சொன்னாரு, 75 வயது நிறைந்த ஆபிரகாம், உனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பேன், குழந்தை செல்வத்தை கொடுப்பேன். ஆனால் 10 வருடம் கடந்து விட்டது. 25 வயதிலே ஆபிரகாமுக்கு வாக்குறுதி. 10 வருஷம் ஆச்சு. எனவே மனுஷன் மைண்ட் எப்படி போகுதுன்னு பாருங்க. கடவுள் கொடுத்த வாக்குறுதிக்காய் காத்திருக்காம மனுஷனுடைய மைண்டு, நம்ம அறிவு என்ன செய்யுது? இங்க இதயம் வேலை செய்யாம அறிவுக்கு வேலை கொடுக்குறாங்க. யாரு? சாரா போய் தன் கணவன்கிட்ட, கடவுள் நமக்கு பிள்ளை வரக்குன்னு சொன்னார்ல, நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது, என்னால கண்டிப்பா முடியாது, ஆனா கடவுள் நமக்கு பிள்ளை கொடுக்கணும், நம்ம சும்மா எப்படி இருக்கிறது? அப்ப அதற்கான வழி என்ன என்று அவர்கள் வாக்குறுதியின் குழந்தை அல்ல, சதையின் குழந்தையை உருவாக்குகிறார். இச்சை சதையின் குழந்தையை உருவாக்குறாங்க. சாரா போய், எனக்கு ஒரு வேலைக்காரி இருக்கிறா ஆகார்னு, அவளோடு நீ சேர்ந்து கொள்ளும், அப்ப மகன் பிறப்பான். அப்ப மகன் உனக்குத்தானே பிறக்க வேண்டும், உனது வித்து தானே, அப்ப நமக்கு மகன் கிடைக்கும் என்று கடவுள் சொன்னார்ல. 10 வருஷம் தாங்க முடியல. உடனே அவர்கள் தங்கள் குழந்தையை உருவாக்கினார்கள். அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட ஐயோ எங்களால முடியல என்று எத்தனை கணவன் மனைவிகள் எங்கெங்கேயோ போறோம், எத்தனையோ ஆஸ்பத்திரியை தேடி போறோம், எத்தனையோ மருத்துவத்தை தேடி போறோம், எத்தனையோ இதைவிட கொடுமை என்றால் மந்திரிக்க போறது, கயற கட்டுறது, இந்த கோயில் அங்கு இங்கு என்று போய் மந்திரிக்க போவது, இந்த பூசை அந்த பூசை. நான் கத்தோலிக்க நம்ம கிறிஸ்துவ பூசை சொல்ல, வேற பூசைங்க, வேற பலிகள், வேற காணிக்கைகள், எவ்வளவு வேற வேற விதமான முறைகள். எங்களால் முடியல. அவர்கள் தங்கள் மனித குழந்தையை உருவாக்கினார்கள், ஆண்டவருடைய வாக்குறுதிக்கு காத்திருக்கவில்லை. எனவே அந்த குழந்தை அங்கு நிலைக்கல. சண்டை, மாமியாட்ட இருக்க முடியல, தன்னுடைய தலைவியிடத்தை இருக்க முடியாம குழந்தை பிறந்தவுடன் துன்புறுத்துறா சாரா. சாரா, நான் இது என் கணவன் தழுவிக்கொள்ளும்படி நான் கொடுத்த என் வேலைக்காரி நீ என்ன அவமானமா பார்க்கிறியா என்று அவர்களுக்குள்ளே பிரச்சனை விரட்டி விடுகிறார். அந்த குழந்தை விரட்டப்படுகிறது. அந்த குழந்தை அங்கு விரட்டப்பட்டு பாலைவனத்திலே சாகும் தருவாயில் இருக்கிறது. இருந்தாலும் ஆண்டவர் அந்த குழந்தைக்கு அவர் உயிர் பிச்சை கொடுத்து மீண்டும் உன் தலைவியிடம் சென்று பணிந்து அவங்க குழந்தை உருவாக்குறாங்க. ஆண்டவர் மீண்டும் ஆபிரகாமை தேடி வர்றாரு. வந்துட்டு, ஆபிரகாம் ஏன் உள்ள உட்காந்துக்கிட்டு முகட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, வெளியே வா, வெளியே வா. அப்பொழுது அந்த வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. வானத்தை பாரு ஆபிரகாம், நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே முகட்டை பார்த்துக்கிட்டு ஐயோ இந்த வீடு, ஐயோ இந்த மனைவி, ஐயோ இந்த கணவன், ஐயோ இப்படி அப்படி, இந்த குடும்பம் அந்த குடும்பம், அப்பவே சொன்னாங்க
புலம்பாத, வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு முகடையே பார்த்துக்கிட்டு இருக்காத, வெளியே வா, மேல பாரு, வானத்து நட்சத்திரங்களை பார், கீழே நீ நிக்கிறையே பூமி அதை பாரு, என்ன பார்க்கிற அந்த மாதிரி. அப்ப ஆபிரகாம் வெளியே வருகிற பொழுதெல்லாம், வானத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் அவருக்கு என்ன தோன்ற வேண்டும்? இந்த நட்சத்திரங்களை போல என்னுடைய சந்ததி பெருகும். அவர் பூமியிலே நிற்கிற பொழுதெல்லாம் இந்த மணலை போல என் சந்ததி பெருகும் என்ற வாக்குறுதி அவருக்கு நிச்சயமாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வெளியே இருக்கிறார். 10 வருஷம் கழிச்சு வெளியே இருக்கிறார். சொல்லிட்டு போயிடுறார் மறுபடியும் ஆண்டவர். 75 வயது, இப்ப 86 வயசுல வா, வெளியில வா, கடவுளுடைய அதிசயங்களை பாரு, அற்புதத்தை பார், நம்பு, விசுவாசி. உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருக்காத. ஒருத்தர் மாட்டி ஒன்னால முடியாது, என்னால முடியாது, ஒன்னால பிரச்சனை, என்னால பிரச்சனை, எனக்கு ஒண்ணும் இல்லை, உனக்கு தான் பிரச்சனை, வெளியில இல்ல. இதுக்குள்ளேயே, இந்த குடும்பத்துக்குள்ளே, இந்த முகத்துக்குள்ளேயே உட்கார்ந்து, இந்த பிரச்சனைக்குள்ளேயே உட்கார்ந்து நீ உன்னை குறைத்துக் கொள்ளாத, உன் மனைவியோட சண்டை போடாத, உன்னுடைய கணவனோட சண்டை போடாத, அவர்களை குறித்து நீங்க உங்களுக்குள்ளே இந்த வாக்குறுதி இழந்துடாதீங்க, சாத்தான் உங்களுக்குள்ள புக விடாதீங்க, வெளியில வா, அவர் வாக்குறுதியை பார். மீண்டும் 10 வருஷம் ஆச்சு. 99 வயசுல ஆண்டவர் மறுபடியும் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 99 வயதிலே வாக்களிக்கப்பட்ட மீண்டும் அந்த வாக்குறுதி 100 வயதிலே ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அவர் வாக்குறுதியின் மகன். அந்த ஈசாக்கிடம் இருந்துதான் சந்ததியை இஸ்ரவேல் என்ற இனம் தோன்றக்கூடிய 2 குழந்தைகளை ஈசாக்கிடம் இருந்து ஆண்டவர் தந்தறினார். அன்புக்குரியவர்களே, இது அப்படியே தொடர்ந்து. ஈசாக்கு அவருடைய தாய் தந்தைக்கு பிள்ளை இல்லாமல் கடவுள் ஆசீர்வாதத்தினால் பிறந்த குழந்தை. அவர்தான் மனைவியை காட்டுகிறாரு. ரெபேக்கா என்ற பெண்ணை ஆண்டவர் காட்டுகிறார் ஈசாக்குக்கு. இவள் தான் உன் மனைவி என அவங்க அப்படித்தான் ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, நாங்கள் இதோ இந்த கிணத்தருகிலே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் தலைவராகிய ஈசாக்கிற்கு எந்த பெண்ணை நீர் மனைவியாய் வைத்திருக்கிறீரோ அந்த பெண், இந்த கிணத்திற்கு முதலிலே வருகிற பெண் வந்து, இதோ நாங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா, உங்கள் ஒட்டகங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் வேண்டுமா என்று எந்த பெண் கேட்கிறாரோ அவர்தான் என் தலைவருக்கு மனைவி என்று ஆண்டவரே நான் வேண்டுகிறேன் ஜெபிச்சாங்க. அப்படி அவர் சாராவை கூட்டு வந்தவர். அந்த மகள் அப்படியே கேட்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து, தண்ணி வேணுமா, உங்களுக்கு நீங்க தண்ணி குடிக்க, உங்க ஆடு மாடுகளுக்கு தண்ணி குடிக்க, நான் இறைச்சி சாடுறேன், இந்தாங்க உங்க ஒட்டக குடிக்கட்டும். உடனே காப்பு அணிவிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த மகளுக்கு திருமணமாகி கூட்டு வராரு. கூட்டிட்டு வந்த உடனே அப்போது தன் தாய் சாரா இறந்துட்டாங்க. அவள் எங்கு கூட்டு போறார் தெரியுமா? தன் மனைவி ரெபேக்காவை தன் தாயின் மஞ்சத்திற்கு அழைத்து சென்றார். தன் தாயின் படுக்கை அறைக்கு அழைத்து சென்று அமர வைக்கிறார். இனிமேல் என் தாயின் ஸ்தானத்தில் நீ தான், என் தாயின் ஸ்தானத்தில் நீ, எனக்கு நீ ஒரு தாய். ஆனா அவங்க வாழ்க்கையில் அப்படியே மறுபடியும் அதே தொடருது. அவங்களுக்கு குழந்தை இல்லை. யாருக்கு குழந்தை இல்லை? ரெபேக்கா, ஈசாவிற்கு குழந்தை இல்லை. தொடக்க நூல் 25, 20 முதல் 21 வசனங்களை வாசிக்கிறோம். ஈசாக்கிற்கு 40 வயது. எத்தனை வயது? ஈசாக்கிற்கு 40 வயதுல தான் ரெபேக்காவை மனம் முடிக்கிறார். 40 வயசுல தான். ஐயோ, நான் லேட்டா கல்யாணம் பண்ணதுனால எனக்கு குழந்தை இல்லை. ஐயோ, நான் 30 வயசுல, 25 வயசுல, 40 வயதில் ஈசாக்கு ரெபேக்காவை திருமணம் முடித்து அவர்களுக்கு குழந்தை இல்லை. எனவே ஈசாக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? தன் மனைவியை அழைக்கிறார். தன் மனைவியை அழைத்து இருவரும் முழந்தால் படிக்கிறாங்க. கைகளை கோர்த்து ஜெபிச்சுட்டு தன் மனைவியின் மீது தன் கரத்தை வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு கணவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். என்னைக்காவது மிகச்சிறப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற என் சகோதரர்களே, என்றாவது உங்கள் மனைவியின் கரங்களை பிடித்து அவருடைய தலையிலே கை வைத்து நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? ஜெபித்து பாருங்கள். ஈசாக்கு ரெபேக்காவை போல அற்புதத்தை காண்பீர்கள். தன் மனைவி மீது கரங்களை வைத்து ஈசாக்கு ஜெபிக்கிறார். ஈசாக்கு ஜெபித்தார். தன் மனைவி கருவுற்றார். கருவுற்றவுடன்
அவருக்கு பேர்கால வேதனை வந்த உடனே அவளுக்கு ஒரு பயம், அச்சம். ஐயோ இந்த குழந்தை அழிந்து விடுமோ, ஐயோ என் வயிற்றில் என்னமோ நடக்கிறது, ஏதோ பிரச்சனை என்று கலங்குகிறாள், அச்சப்படுகிறாள். அவளுக்கு தெரியல, ஒன்றுக்காக ஜெபித்த உங்களுக்கு கடவுள் ரெண்டை கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்காக ஜெபிக்கிறவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒன்றுக்காக ஜெபிக்கிற என்னை கடவுள் 2 மடங்காய் ஆசீர்வதிப்பார். கடவுள் 2ஐ கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய தியான இல்லத்திற்கு கயத்தாரிலே அருகில் இருக்கிற அந்த கரிசகுண இடத்துல எங்களுடைய தியான இல்லம் இருக்கிறது. ஒரு தம்பதியினர் தியான இல்லத்திற்கு வந்தார்கள். அவர்கள் கடந்த ஆண்டு வந்தார்கள். வந்த பொழுது ஜெபித்த பொழுது கடவுள் அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். உங்களுக்கு இன்னும் இந்த 3 மாதத்திலே நீங்கள் கருத்தரிப்பீர்கள் என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்தார். அப்படியே நடந்தது. வந்து நன்றி சொன்னாங்க. ஆனால் சில நாட்களிலே அந்த கருவானது தானாக அது கலைந்து விட்டது. மிக வேதனை, மிக துக்கம். வந்தாங்க, ஃபாதர் நீங்க தானே சொன்னீங்க, கடவுள் சொன்னார், கடவுள் வாக்குறுதி கொடுத்தார், கடவுள் தரிசனம் கொடுத்தார் என்று. மீண்டும் அவர்கள் துக்கத்தோடு சென்று விட்டார்கள். மீண்டும் அவர்கள் நம்பிக்கையோடு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அவர்கள் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி காணிக்கைகளை ஒப்பு கொடுத்துட்டு, திருப்பலி ஒப்பு கொடுத்துட்டு செல்வதில் ஒருபோதும் அவர்கள் தயங்கவில்லை. மீண்டும் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது மீண்டும் கடவுள் வாக்குறுதி கொடுத்தார். மீண்டும் கடவுள் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தார். ஆனால் அந்த குழந்தை வளர 5 மாதத்திலே அந்த குழந்தைக்கு அவர்கள் அந்த டெஸ்ட் எடுக்க போகும்போது குழந்தை மூளை வளர்ச்சியற்றதாக இருக்கிறது. அந்த குழந்தையுடைய முதுகு தண்டுவடம் அது வளைந்திருக்கிறது. மூளையினுடைய நரம்புக்கு அது இரத்த ஓட்டங்கள் போகவே இல்லை. எனவே இந்த குழந்தை பிழைக்காது, பிறந்தாலும் பிழைக்காது. அப்படியே வளர்ந்தால் தாய்க்கு ஆபத்து என்று டாக்டர் சொன்னதனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி மருத்துவர்கள் அவரை எடுக்க சொன்னார்கள் தாயின் உயிருக்காக. மறுபடியும் ஃபாதர் கடவுளுடைய வார்த்தை தானே ஃபாதர், அல்லது வேற ஏதாவது என்று அவர்கள் எங்கள் பிரேயர்ல எங்களுடைய தரிசனத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம். கொஞ்ச நாள் வரல, கொஞ்ச நாள் ஜெபத்துக்கு வரல. ஒரு நாள் நான் திடீரென்று நான் ஒரு இடத்துக்கு தியானத்திற்காக போயிருந்தேன். அங்கே பார்த்தா இந்த தம்பதியர் அங்கே உட்காந்துருக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு முகம் பார்க்க மனசு வரலை. நானே கூப்பிட்டேன், என்னப்பா கடவுளுடைய வாக்குறுதியின் மீது இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஃபாதர் சரி ஒரு நாளைக்கு வாங்கப்பா என்று சொன்னேன். வந்தார்கள். அந்த பையன் மட்டும் வந்தான். அந்த சகோதரிக்கு அந்த இடத்திற்கு வருவதற்கு பிடிக்கல. அந்த சகோதரி வந்தாள். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் இந்த வாக்குறுதியை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த சகோதரிக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். இதோ ஒன்றிற்காய் நீ வந்திருக்கிறாய், கடவுள் உன்னை 2 மடங்காய் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை சொல்லி அனுப்பிவிட்டேன். அந்த மகன் மதியம் வருகிறார். ஈவினிங் ஒரு 3 மணி கூட அந்த சகோதரிக்கு மயக்கம். அந்த சகோதரிக்கு ஏதோ ஒரு ஆயுதம் போல அவர் மயக்கப்பட்டு கீழே விடுகிறார். மருத்துவமனைக்கு எடுத்து சென்றால் அந்த சகோதரி வயிற்றிலே 2 குழந்தைகள். கரங்களுக்கு இந்த 2 குழந்தைகள் ஏசா யாக்கோபு தான் இஸ்ரவேல் சந்ததியினுடைய 12 கோத்திரங்களை அவர்கள் வயிற்றிலே சுமந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடக்கம் 29:3 ராக்கேல் என்ற ஒரு மகள். ராக்கேல் மனைவியாயிருந்தார். ராக்கேல் யாக்கோபினுடைய 2வது மனைவி. ரேச்சலுக்கு குழந்தைகள், லேயாவுக்கு குழந்தைகள், ராக்கேலுக்கு குழந்தை இல்லை. எனவே லேயா அவளை பார்த்து ஏளனப்படுறா, சிரிக்கிறா, அவமானப்படுத்துறா. எனவே ராக்கேல் ஐயோ நான் இத்தனை அவமானத்தை என் சகோதரி என் கூட பிறந்தவா என் சகோதரி என்னை அவமானப்படுத்தினாள், கேலி செய்கிறாள், என்னை இப்படி குற்றப்படுத்தினாள் என்று அவளுக்குள்ளே ஒரு வேதனை, துக்க, துயரம், கலக்கங்கள். உடனே யாக்கோப்ட்ட போய் எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை கொடு, எனக்கு நீ குழந்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன பொழுது யாக்கோபுக்கு கோபம், தன் மனைவி மீது கோபப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் என்ன கடவுளா? அவரல்லவா உனக்கு தாய்மை பேரை தராதிருக்கிறார். நான் என்ன கடவுளா? அவரல்லவா உனக்கு தாய்மை பேரை தராமல் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தார் தெரியுமா? தன் மனைவியை கூப்பிட்டுட்டு, சாரிமா மன்னிச்சுக்கோ, உன்னை காயப்படுத்திட்டேன்,
உன்னை நானும் இழிவுபடுத்திட்டேன்னு சொல்லி தன் மனைவிக்காய் தன் மனைவியோடு சேர்ந்து ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ராகேல் ஒருபோதும் ஏளனத்தை, தான் ஏளனப்படுத்தப்பட்டதை, தான் இழிவுபடுத்தப்பட்டதை ஒருபோதும் அவள் ஏளனமாய் கருதாமல் பொறுமையோடு 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 கடவுளின் வாக்குறுதிக்காய் காத்திருந்தார். அவர் எனக்கு தருவார் என்று. தொடக்க நூல் 30:22 ஆண்டவர் ராகேலை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்த அந்த ராகேலுக்கு கிடைத்த மகன் தான் யோசேப்பு, சூசை. இந்த சூசை தான் எகிப்திலே தன் மக்கள் படுகின்ற அந்த சாவை அவர் காப்பதற்காக அவர் முன்குறிக்கப்பட்டார். இந்த பிள்ளை இல்லாமல் பிள்ளை பெற்றவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியை அவருடைய வரலாற்று அட்டவணையில் இருப்பவர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பிள்ளை பேர் பெற்று உங்களை இழிவுபடுத்துகிறார்களா? கவலைப்படாதீர்கள். இந்த இழிநிலையால் உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிற இந்த குழந்தை செல்வங்கள் அவர்களை விட அவர்களை ஆளுகிற அரசாட்சியில் அவரை ஆளுகிற ஒரு வல்லமையின் பிள்ளைகளாக இருப்பார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் ராகேல் சொன்னா கடவுள் எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காரு சொல்லி சூசைன்னு பேர் வச்சார். யோசேப்புனா கடவுள் சேர்த்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக மனோவாகு என்ற ஒருவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். மனோவாகு, அவருடைய மனைவி பெயர் குறிப்பிடப்படவில்லை. மனோவாகு அவர் தன்னுடைய மனைவி கருவுறாமல் இருக்கு. அவருக்கு வேற ரெண்டு மனைவிகள், அவருக்கு 2 மனைவிகள். எனவே அந்த மனோவாவுடைய இன்னொரு மனைவிக்கு குழந்தை இல்லை. அன்புக்குரியவர்களே, அவருக்கு வாக்களித்த குழந்தை தான் சிம்சோன். அல்லேலூயா. பெலிஸ்தியரை முதல் முதலாக இஸ்ரவேலை அவருடைய பெலிஸ்தியரின் கையிலிருந்து இஸ்ராயேல் மக்களை முதல் முதலாக விடுவித்த நீதித்தலைவர் சிம்சோன். அந்த சிம்சோனை போல வலிமை மிகு மனிதர் எவனும் இல்லை, எந்த குழந்தையும் இல்லை. அந்த மகனுக்கு கொடுக்கப்பட்டது அண்ணாவை பற்றி நமக்கு தெரியும். சாமுவேல் என்ற இறைவாக்கினை கொடுக்கப்பட்டார். முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இதோ நான் குடிச்சிட்டு புலம்பல கடவுளின் திருமுன்னிலையில என் வேதனையை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னா, எனக்கு நீர் ஆண் குழந்தையை தாரும். ஜெபம் என்பது உனக்கு என்ன வேண்டும் என்று நீங்க கேட்பது கடவுள் ஆண்டவர் எனக்கு கொடுங்க என்றல்ல, எனக்கு இது வேண்டும். அவள் பெற்றுக்கொண்டதை அவளிடத்திலே கொடுத்துட்டார். ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு தான் நான் ஜெபிச்சேன். அவர் சொன்னா, எனக்கு குழந்தை செல்வம் கொடுத்தால் நான் அவனை உனக்கே கொடுப்பேன். ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை உமது பீடத்திலே திருப்பணிக்காக ஒப்பு கொடுப்பேன். முடிஞ்சு, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடவுளிடம் வேண்டியதை செய்தார். குழந்தை பிறந்துச்சு, பால் குடி மறந்தது. உடனே ஆலயத்துக்கு கொண்டு போயிட்டு ஏலி என்ற குருவானத்துல, இந்த பையனுக்காகத்தான் நான் அன்னைக்கு அழுது செபிச்சேன், இந்த பையனுக்காகத்தான் நான் ஆண்டவற்றை மன்றாடினேன், கொடுத்தார், எனவே அவருக்கே கொடுக்கிறேன்னு சொல்லி ஆலயத்திலே விட்டு சென்று விட்டார். ஒரு சில குடும்பங்கள் எனக்கு தெரியும், குழந்தை செல்வத்திற்காக ஜெபித்தவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள் ஒரு குடும்பம். ஆண்டவரே, 7 வருடங்களாக குழந்தை இல்லை. அவர்களுக்கு அதுக்கு பின்பாக 3 குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்தார். முதல் குழந்தையை நான் உனக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு அந்த தாய் ஜெபிச்சாங்க. அந்த கணவன் ஜெபித்தார். ஆனால் குழந்தை பிறந்தது. அதற்கு பின் தொடர்ந்து 3 ஆண் குழந்தைகள். முதல் குழந்தை வளர்ந்தது 11 வயது, 12 வயது, 13 வயது வந்தது. கடவுளுக்கு இவர் கொடுத்த வாக்குறுதியை மறந்தார்கள். ஒரு நாள் போன ஒரே அழுகையும் கூச்சலும் குழப்பமாக 1/2 மணி நேரம் அந்த அழுகை சத்தத்தை கேட்டு இருக்கிறேன். என்னம்மா, கொஞ்சம் அழுகை பாட்டிட்டு சொல்லு என்று சொன்னவுடன் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொன்னாங்க, 12 வயது நிறைந்த என் மகன் இறந்து விட்டான். நான் உடனே சொன்னேன், மகளே, கடவுளுக்காக அர்ப்பணிக்க, கடவுளுக்காகவே கொடுப்பதற்காக ஒரு குழந்தை கேட்டையில நீ கொடுக்கல, எனவே அவருக்குரியதை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த குழந்தை மோசத்துல அது வானதலோடு இருக்குது. நீ அந்த குழந்தைக்காக ஜெபி, அழுகாதே என்று சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக எலிசா சுனேயும் என்ற ஒரு பெண், பெரிய பணக்காரி.
அப்படியே அந்த பக்கம் வருகிற எலிசா என்ற இறைவாக்கினரை பார்க்கிறாரு, வர்றாரு, போறாரு, அறிவிக்கிறாரு. ஆனா ஒரு தங்குதற்கு ஒரு இடத்தை காணமே, சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே என்று அவ்வளவு பெரிய பணக்காரி தன் வீட்டிலே இந்த எலிசா என்ற இறைவாக்கினருக்கு ஒரு இடத்தை கொடுத்து வைக்கிறார். இதோ நீ வந்தால் இங்கு தங்கும், இங்கு ஓய்விடும், தேவையான உணவை நான் கொடுக்கிறேன் என்று அந்த பெண் எலிசாவுக்கு இறைவாக்கினருக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறாரு. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன் இத்தனை வருடங்களாக. குறிப்பாக குருவானவராகி 10-11 வருடங்களை அனுபவித்திருக்கிறேன். குருவானவர்களை கணம் பண்ணின அவர்களுக்காக தங்கள் இல்லத்தில் ஒரு இடத்தில் ஒரு உணவை அவர்களை கணம் பண்ணின எந்த குடும்பமும் குறைவிட்டு போனதே இல்லை. நேற்றைய முன்தினம் நான் கூத்தங்குடியில் அங்கு தியானம் கொடுப்பதற்காக நான் சென்றிருந்தேன். திருப்பணி நிறைவேற்றிவிட்டு நான் வந்தேன். அந்த கூத்தங்குடிக்கு ஒரு குடும்பம் வந்தது. நான் 2010ஆம் ஆண்டு மாடத்தட்டி விட என்ற இடத்துல அங்கு நான் திருத்தொண்டராக பணி செய்தேன். 2010 15 வருடங்களுக்கு இப்பொழுது பார்க்கிறார்கள். அவங்க சொன்னது, ஃபாதர், அன்று நீங்கள் ஒரு பிரதராக எங்கள் வீட்டில், இந்த ஏழைகள் வீட்டில் வந்து கஞ்சி குடிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கி இந்த கொசுக்கடிக்க இடத்துல நீங்கள் தூங்குனீங்களே, இன்னைக்கு அந்த இடத்துல நான் 3 மாடி கட்ட கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு இவ்வளவு பண்ணுதே இந்த மகள் அப்படின்னு கூப்பிடுறாரு. சுனோமி பெண்ணை கூப்பிட்டு, மகளே உனக்கு என்னணும்? அவன் சொல்றா, எனக்கு என்ன சாமி குறை, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறா. கேட்கல, எனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்கல. ஆனால் அவருக்கு இல்லையே, இந்த வீட்டில் நமக்கு தங்குறமே, இந்த வீட்டில் நமக்கு இப்படி பார்க்கிறாங்களே, இந்த பெண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்னு எலிசாவை துடிக்கிறாரு. உடனே தன்னுடைய பணியாளர் கேசகி வந்து அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு அப்ப சொல்றாரு. இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை. உடனே மறுபடியும் கூப்பிடுறாரு, மாமகனே. அவ ஓரத்துல அப்ப உள்ள வரல, வெளியில நின்றுக்கிட்டு கதவை நின்றுட்டு கேட்கிறாரு, என்ன என்று. உனக்கு ஒரு மகன் தரப்படுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஒரு மகன் தரப்படுவார் என்ற வாக்குறுதியின்படியே அவளுக்கு ஒரு மகன் தரப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த வேளையில ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரிய வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் உங்களை இந்த நாளிலே இந்த வாக்குறுதியை நீங்கள் விசுவசித்து நம்புவதற்காய் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இதோ அந்த ஆண்டவரின் திரு நாமத்திலே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மீண்டும் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் இந்த திருவிழாவை கொண்டாட வருகிற பொழுது உங்கள் கரங்களிலே அவர் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பார். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறவங்க கரந்தக்கு ஆண்டவர் நன்றி சொல்லலாம். பார்க்கலாம் இந்த சத்தியத்தை, இந்த விசுவாசத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கரத்தை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினை